டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி வரத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இப்போ பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியாக சொல்லிடுறேன். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே நம்ம புது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு சில கேட்ஜெட்ஸ் வச்சு பழைய திங்ஸ் எல்லாத்தையும் புது திங்ஸாக வந்து நம்மளால் மாற்ற முடியும். ஸோ அப்படி என்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பழைய திங்ஸ் எல்லாத்தையும் புதுசாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கேட்ஜெட்ஸ் கண்டிப்பாக உங்கள் மணியை வந்து சேவ் பண்ணும். இவ்வளோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை நான் இப்போ உட்காந்துருக்க பழைய சேரு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது வாங்கி 3 வருஷம் ஆகுது. பட் எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்க லுக்கு வந்து இந்த மாதிரி தேஞ்சி போனதில் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து புதுசாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அதசிவ் கவர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ரெக்ஸின் வந்து ஆக்சுவலாக வெறும் சேருக்கு மட்டும் இல்லை, சோஃபாக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கை வைக்கிற இடம், அப்புறம் உட்கார்ற இடம், அப்புறம் 2 பக்கமே ஆக்சுவலாக அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, எந்த இடம் எப்படி ஒட்டணும் அப்படின்ட்டு. இது சும்மா அப்படியே எடுத்துகிட்டு ஒட்டுற மாதிரி தான், சரிங்களா? எந்த அளவுக்கு இதோட அட்ஹெசிவ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு அழுத்தினீங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ கையில் நீங்கள் வச்சு ஒட்டும் போது இது என்னோடய டேமேஜ் வந்து அதிகம், சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேமேஜ் கம்மினா பிச்சின்னு வராது, டேமேஜ் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஆக்சுவலாக பிச்சிட்டு வரலை. 2 பக்கமும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் பிச்சிட்டு வந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படின்ற ப்ராப்ளம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டேப் மாதிரி மேலே வந்து சுற்றி வைக்கலாம். எனக்கு பிச்சிட்டு வரல. சப்போஸ் உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேப் வச்சு கை வைக்கிற இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு கை வைக்கிற இடத்துல வந்து போட்டாச்சு. இப்போ உட்கார இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அமேசானில் லைவ் ப்ரைஸிங் காமிக்கிறேன். வெறும் 236 ரூபா தான். யோசிச்சு பாருங்கள், இந்த சேரை வாங்கணும் அப்படின்னா எனக்கு எப்படியும் ஒரு 7000 ரூபாய் நான் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பழைய சேரை தூக்கி போட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் வச்சு நான் இப்போ 7000 ரூபாய் வந்து ஆக்சுவலாக சேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆன செலவு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 237 ரூபா தான். ஸோ இப்போ இதே சேரை இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுவேன். அந்த அடியில் அந்த ஹைட்ராலிக் போயிட்டு இருந்துச்சு, இல்லை சேர் உட்கார முடியாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இது வந்து வெறும் அந்த லெதர் மட்டும்தான் பார்க்க லுக் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். இந்த கேஜெட்ஸ் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஸோ இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே காட்டுது பாருங்கள் டேட்டோட. இது வந்து ஸ்டார் சைஸ் பிளாக் லெதர் அதசிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அமேசானில். இதோட லென்த்து வந்து வேரி ஆகும். நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை பேட்சஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பேட்ச் வந்து 30 × 60 சென்டிமீட்டர் வரைக்கும், சரிங்களா? லெதர் பேக்கு, காரோட அந்த சேரு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் சேரு, சோஃபா, இது எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு பண்ண முடியும். 236 ரூபா இதோட இப்போ ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அதசிவ், சரிங்களா? வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜும் ஆகாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓநெட்டிக்ன்ற மஸ்கிட்டோ நெட் ரிப்பேர் டேப்பு, சரிங்களா? இந்த டேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம விண்டோ போட்டிருப்போம், டோர் போட்டிருப்போம், கொசு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்துட்ருக்கீங்க டோரு, இதில் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது பாருங்கள். கீழே அப்படியே பிச்சுக்கிட்டே வந்துச்சு. நான் ஏதோ ஒரு இந்த டேங்க் ஓட்டுற டேப்பை வந்து ஒட்டியிருந்தேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அப்போ தான் இது போய் கரெக்டாக ஒட்டும், டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த டேப்பை நார்மலாக நம்ம பிச்சுட்டு எவ்வளோ சைஸோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் வந்து 120 சம்திங் இருக்குது. நான் உங்களுக்கு லைவ் ப்ரைஸிங் காமிக்கிறேன். நான் வந்து 2 டேப் வாங்கியிருந்தேன். சப்போஸ் எனக்கு ஜன்னலுக்கு தேவைப்பட்டுச்சு இன் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு டேப் ரிசர்வேஷனுக்காகவும், இப்போதைக்கு இந்த மெயின் டோரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டேப்பை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே தான் ஆக்சுவலாக பெரிய சைஸில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கொசு அந்த கேப்பில் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிவிடும். ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படியாவது அந்த அந்த பின்னெல்லாம் போட்டு கூட டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஃபிக்ஸு. இப்போ இந்த டோர் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எப்படி எனக்கு வந்து 6000 to 7000 கேட்குறாங்க. இப்போ தற்போதைய வேலை எனக்கு 7000 ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நான் வெறும் 200 ரூபாயிலே இங்கே பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுவேன்.
ஸோ கரெக்டாக போய் உட்காந்துருச்சு பாருங்கள் கீழே. ஸோ சென்டர்லேயும் ஒரு டேமேஜ் இருக்குது, அந்த டேமேஜையும் கரெக்டாக அதுக்கேற்ற சைஸில் கட் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டேப் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட டோர் காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணும். நீங்கள் வந்து இந்த மஸ்கிட்டோ டோர் போட்டிருந்தீங்களா இல்லை விண்டோ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த டேப்பை வந்து எங்கே உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் கரெக்டாக போட்டாச்சு, நடுவுலையும் போட்டுட்டேன், கீழேயும் வந்து போட்டாச்சு. ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து டோரில் வந்து எல்லா இடமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டு. இதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி காசை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டு 6th October தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓனெட்டிக் பேக் ஆஃப் 2 நான் வாங்கியிருந்தது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்னும் கம்மியாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே வந்து டாகுக்காக ஹவுஸ் கட்டியிருப்போம், அதுக்கும் வந்து நெட் போட்டிருப்போம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து நெட் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். 299 ரூபா, 199 ரூபா ஒரு டேப்பு இதோட விலை. நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ஹெசிவ் தான் இது. நான் போட்டு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு, எனக்கு இன்னமும் வெளியே வரலை. சரிங்களா, ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கேஜெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டருக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். இது நீங்கள் ஷூட் பண்ணுற ஒரு ஆள், இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரெலவெண்ட் ஃபீல் இருந்தீங்க அப்படின்னா ட்ரைபாடு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அமேசான் பேசிக்ஸ் கம்பெனியோடது யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி, ரொம்ப லைட் வெயிட். சரிங்களா, இந்த ட்ரைபாடோட விலை இப்போ 899 ரூபா வருது. இது நான் ஏற்கனவே ட்ரைபாடு ஒன்று வச்சிருந்தேன், பட் அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. என்னால் திருப்பி அது வந்து ரீயூஸ் பண்ண முடியல, அதனால புதுசு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அலுமினியம் அலாய் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக 5 கிலோ வரைக்கும் இது வந்து வெயிட் தாங்கும். யூனிவர்சல் ஃபோன் மவுண்ட்டுக்கான இந்த ஸ்க்ரூ இருக்கும், அது மேலே வந்து இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். நான் டிஎஸ்எல்ஆர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது பாருங்கள், இப்படி ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஆங்கிளை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து டைட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் இது நல்லா வந்து உங்களுக்கு செம ஹைட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப் டு 7 to 9 feet வரைக்கும் கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு கேரி பண்ணுறதுக்கு அந்த பவுச்சும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது, 1000 ரூபாய்க்குள்ள. இப்போ நான் அடுத்து காட்ட போகிற ப்ராடக்ட்டும் கிரியேட்டருக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் வந்து வயர்டு 5 watt சப்ளை வந்து கொடுப்பேன். சரிங்களா, பழைய மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து இது இருக்குது. அந்த கேபிளை ப்ளகின் பண்ணிவிட்டு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி இங்கே வந்து லைட் எரியும், ஆன் பண்ணிட்டு தான் ரொட்டேட்டிங் வந்து பண்ணுவேன். பட் அதை பார்க்கறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி போடுற மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நம்ம AA செல் போடுற மாதிரிலாம் இல்லைங்க, இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த 18615 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைஸு பேட்ரி வந்து உங்களுக்கு இதில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்ம நார்மல் செல்லில் வர மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்க்கான அந்த இது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 mAh இருக்குது. ஒரு செல்லு, 2 செல்லு வாங்கியிருந்தேன் ஸ்பேருக்காக. மொபைலு, லேப்டாப், பேட்டரி இந்த மாதிரி எது காம்பேட்டபிளாக இருக்கோ இந்த 18615 கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபிளாக இருக்கும். இது வந்து டிஓஎஸ் கம்பெனியோடது. சரிங்களா, 6 ஹவர்ஸ்க்கு நீங்கள் முன்னாடியே சார்ஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து இதில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒயராக இருந்தது, இப்போ ஒயர்லெஸ்ஸாக மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜரும் எனக்கு வேணும்ல, ஏன்னா இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி தான். 3000 mAh போயிடுச்சு அப்படின்னா இந்த AMC ஸ்மார்ட் அப்படின்ற அந்த சார்ஜரை வச்சு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட விலை 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு டைப் சிக்கான இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சார்ஜர். சரிங்களா, AMC ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெறும் 18650. ஸோ இந்த பர்டிகுலர் செல்லை மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியுமா ப்ரோ கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து யூனிவர்சல் சார்ஜர். சரிங்களா, இந்த 18650 மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம AA செல் இருக்கிறது ஒரு பேட்டரியும் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஒரு இழுத்திங்கன்னா இது வந்து ஃபிட் ஆகிடும்.
ஃபிட் ஆகிட்டு இங்கே வந்து டைப் சியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்இடி லைட் வந்து இங்கே இண்டிகேட் ஆகும். ரெட் கலரில் இருக்கும் சார்ஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறிடும் க்ரீன் கலரில். இது வந்து 6 ஹவர்ஸ் அவங்களே வந்து சார்ஜ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலில் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ AMC ஸ்மார்ட்டோட யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி சார்ஜரும் உங்களுக்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செல்லும் வாங்கியாச்சு. ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஒயர்லெஸ்ஸாக மாற்றியாச்சு. நான் வந்து புது டிஸ்க் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வேண்டாம், நம்ம பேட்டரி வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது புதுசாக வாங்க போனால் 3500 4000 வருதுங்க. ஸோ நான் இப்போ ஒயர்லெஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த சார்ஜரும் அதுக்கப்புறம் இந்த செல்லு வாங்கினேன். நான் 2 வாங்கினேன், அதனால் எனக்கு 900 ஆச்சு. நீங்கள் 1 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு லைவ் ப்ரைஸிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செல்லு 349 ரூபா 2 செல்லு. சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் தான். சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 559 ரூபா. இது என்னென்ன காம்பேட்டபிலிட்டின்ற மேலே நம்பர் இருக்குது பாருங்கள், 21700 18650. இது எல்லா பேட்ரிஸும் நம்ம வந்து இந்த சார்ஜரில் யூஸ் பண்ணலாம். ஒரு எல்இடி இண்டிகேட்டரோடு உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்து இது ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் தான் வந்து இந்த ப்ளோ டார்ச். இது வந்து கேஸ் லைட்ரு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு லைட்டர் தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், ஸோ ஹோல்டரோடு வருது, அப்படியே நீங்கள் வந்து நிற்க வைக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இது நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஓல்டு மெத்தட் லைட்டரோட இது வந்து நல்லா இருந்தது. ப்ளஸ் ரொம்ப நாளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்க வந்து சப்போஸ் அழித்திடக்கூடாது அப்படின்றதுக்காக லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளஸ் அதிகமாக வச்சுட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா வா செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ தூரம் ஃப்ளேம் போகுது பாருங்கள். ஸோ இதை கம்மி பண்ணிட்டீங்க ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு கம்மியாகிடும் ஃப்ளேமு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இந்த கீழே இருக்க அந்த பூட்டேன்ன்ற அந்த இது போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபில்லும் பண்ணிக்க முடியும். ரீஃபில்க்கான அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசானில் 6th அக்டோபர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சாலிட்யூட் விண்ட் ப்ரூஃப் ப்ளோ டார்ச் இந்த கம்பெனி பேர். இதை வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்பிக்யூ கோலுக்கு, கேம்ப் ஃபயருக்கு, கேண்டிலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஏங்க ஒரு பேப்பர் எரிக்கிறதுக்கு இல்லை மஸ்கிட்டோ காயில் கொளுத்துறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட விலை வந்து 299 ரூபா தான். எலக்ட்ரிக் கேஸ் லைட்டரும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது வந்து 250 ரூபா. சரிங்களா? கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ண ப்ராடக்ட். மெயினாக வந்து நம்ம இந்த விண்டி கண்டிஷன் இருக்கும்ல, நல்லா காற்று அடிச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இந்த லைட்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். மேஸ்டிக்ஸ்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரெக்கமெண்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே உங்களோட காசை வந்து சேவ் பண்ணக்கூடியது தான். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.